ஷங்கர் இயக்கத்தில் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் அனைவருக்கும். ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடுறது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுதச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தான் சக்சஸுக்கு போகணும். எது சக்சஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர் எந்திரிச்சு ஓடி கை குலுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படியே இருக்கட்டும் சார், இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார், ஒரு அவன் பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல்பாங்க, அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் பேசிகிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பார்க்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல. இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா மூஞ்சி தூக்கி வச்சுக்காம இருக்கோம்னா, இதுல நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதியப்படுத்தி. நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு சென்சார்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார்ன்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார்ன்னு. ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க முன் தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்று அவர் அமைச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் படம் முடிஞ்சவொடனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அது யூஏ இருக்கு, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ ஒர்க் ஃபார் 6 years டு ரிலீஸ் திஸ் பேபி ஆஃப் யோர்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் கமல் சார், நீங்கள் இமோஷ்னலி சொன்னீங்க த ஹைஸ் அண்ட் லோஸ் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் ஒர்க் வைஸ் சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு, பயமாகவே இருந்தது. அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா, வசதினா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்டம் அது பண்ண முடியாது. பிரிட்ஜாந்த ரிவர் குவாயை படமாக வேணால் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்லாம் தோணும்ல. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க.
ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் வந்து நான் எழுதுறேன் 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு? இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன் ஏன்னா என் கூட இருந்தாங்க. அவங்க பேசினது விவேக்கெல்லாம் சொன்னது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும். இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்த சின்ன 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 டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவை ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன். டைரக்டர் சார் நல்லா இருக்கு, கூட வேற மாத்த சொல்லுவாரு, நல்லா இருக்கு சார். இல்லைன்னா அப்படி சுற்றி சுற்றி நடப்பாரு. அந்த நூலால தான் சார் துணி போடணும், இல்லை இல்லை திருப்பி தள்ளி போய் நிற்பாரு, திருப்பி கிட்ட வருவார். அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்துல இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போனாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸை நடிக்க வைக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தா போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா. அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க கமல் சார், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே. சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர்மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ், இவரு நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து
போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம். பாண்டு அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அவங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க. நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன். சரி, இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம் சாருக்கு, இப்பவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை. நல்லா ஸ்பெண்ட் பண்ணார். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னது, இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see அவர் ஆக்டர் மோர். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டரோடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம். அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேயர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் 6 டிஃப்ரெண்ட் லுக்ஸில் வரீங்க இல்லையா கமல் சார், அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸில் பேசியிருக்கீங்க. 22 ஸ்டேட்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்தியன் 2 and 3. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ். அதை பற்றி சொல்லுங்கள். அப்படியே மெதுவாக கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான்னு வச்சுக்கங்களேன். என்ன செய்ய போகிறாங்க, இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே ஒரு இந்தியன் 2 பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுக்க. நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா, அது வயிற்றுச்சல் கூட கிடையாது. அதான் பார்த்துட்டேன் என்ன இருக்கு அப்படின்னு. பழம்புளிக்கம்ங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவார், அந்த உரமம் குத்துவார், அவ்வளோதானே. அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அது கடும் விமர்சனம் அதான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு. எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அது ஒன்று. தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே. என்ன பிரம்மாண்டம் அவ்வளோதானே,
அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன். 2வது செய்யலாங்கும் போது அதான் பண்ணிட்டோம் சார்ங்கிறது தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்க சார், என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக எனக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதில் இருக்குது. லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏக்துச்சிக்கில் பேசியிருக்கீங்க, மரச்சரித்திரால வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். த வே ஹீ ஹேஸ் brought about இட், இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோட அதில் வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல, அவர் கதைக்கு வசதியான ஷாட்டு தான் வச்சார். அவர் நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசிலாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மணத்தோட என்னை விட்டாங்க. 3 நாள் தான் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்ப இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில பேசணும், அதை நீளமான இதுல ஒரே ஷாட்ல பேசணும், கரெக்டா இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருந்தவங்களே அதை ரசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இவரே ரசிச்சார் அதை. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப விளாவரியா இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. டெஃபினட்டா இல்ல, நீங்க இவ்ளோ இன்டெப்த் சொல்லும்போது அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுல ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளவு டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கோடன்னு. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை, குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றி கடன்பட்டோம். ஏன்னா நான் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இந்த உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் போது அட்டே இப்படி பண்ணிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சூப்பர் சங்கர் சார், இவ்வளோ வருஷமா நீங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசருடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கும். A few words on சுபாஷ் கரன் அவர்கள். அதான் இந்த படம் முதல்ல வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்றதா இருந்தது. அப்புறம் அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பரா பழகுவார். அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்க வெளியில எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை இப்போ ஒரு சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன். இதுல சொன்ன மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டாலும் அதை அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு, நிஜமா ஒரு காட்சியா பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப், அதுக்கு உண்டான லொகேஷன், அதே மாதிரி பொலிவியா போறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்றதுலாம் தைவான்ல ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவர் ப்ரொவைட் பண்ணலன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். ஃபன்னான ஒரு கேள்வி,
இந்தியன் டூனுடைய டேக்லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்ல சங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் எந்த விஷயத்துல ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போல இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையா இருக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் அது திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனா ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது பிரஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க அடிமை பெண்ணுக்கு, பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையே கொண்டு பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒண்ணு. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கும் போது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சி எல்லாம் மேக்கப் போட்டு அறியுது அரிக்குது, நீளமான டைலாக், இப்படி அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு அவரு. சாரி சொல்றாரு, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு, அவரு சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊர்ல கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் தள்ளி போகும்னு சொன்னா என்ன சட்டுன்னு ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சது. ஒர்த்துட்டுன்னு நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அதை நான் சொன்னதுல எந்த இம்மி அளவும் குறையாத அளவுக்கு இருக்கு. அந்த சொல்ற வியப்பா இருக்கும். அது ஒரு 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 பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமேன்னு தோணும். ஆனா அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்துல. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் ஒரு இடத்துல நிக்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிக்காது, வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். Waiting for it, sir. Really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் யூ லேர்ன்ட் கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் பதில். ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிறதுல தோல் வரைச்சிட்டேன் நான். அவர் என் தோல்ல கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது. கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள். இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எது வேணா நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்கண்ணா அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் வந்து நடிகர் அவர்கள் தேவரமன் படத்துக்கு தப்பி தவிர 7 மணி கால் ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால் ஷீட் சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமன்ல பார்த்தேன். அதையும் கத்துக்கணும். Sorry, I'll just take a minute. Welcome Bhavna. Sir, ரெண்டு சர்ஜியும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முதலீடு, எவ்வளவு பெரிய செலவு, எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கறதுலாம் நீங்க கேட்டீங்க. முக்கியமா இந்த இந்தியன் 2 படம், இந்தியன் 1 ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க. இந்தியன் 2 படம் நீங்க ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், 2 முக்கியமான காரணம் இங்க இருக்காங்க.
பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து, இந்த படம் பேசுற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் கருதுறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் 1 பார்க்கல இல்லையா? ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க. இந்தியன் 2 தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் 1 பாக்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் 2 பேசுற இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் July 12th for these two legends, but also to see a new cinema and to see இது வரைக்கும் நீங்க பார்க்காத, இப்ப எல்லாரும் ஊழல் பத்தி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்றாங்க, பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2. I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And இதை தாண்டி நான் 2 பேர்கிட்டையும் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 சின்ன கேள்வி கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் சார் கேட்டுறேன். சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்தில் இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி 3 படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்களை நேரில் பார்த்திருக்கேன். அவர் வாய்ஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க. அவர் செட்ல கத்தியே பேச மாட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார். ஆனா எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாம ஒரு பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது. ஹவு டு யூ டீல் வித் இட்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம், அந்த இது வந்து 3 படமாக வர பார்ட் 3 அவர் ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் ஓகே, நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியட்ல வந்து கொரோனா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸ், என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமா எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டா நீங்க ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்ப எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு, அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டா பண்ணலன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இது கொஞ்சம் இன்னும் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது. இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, அம்மா பிடிக்குமோ அப்பா பிடிக்குமோன்னு. அது 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்பதான் July 12th ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. ஆனா நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானா எடுக்க சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் சாம்பார் பிரமாதமா இருந்தது இல்லைங்களே, ரசமும் நல்லதா இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதுதான் உண்மை.
இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டா ஆக்க விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இந்தியன் 2 இந்தியன் 3 இல்ல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா காசை திறந்து செக் புக்கு கொண்டு வந்து சைன் பண்றது எனக்கு தெரியுது, ஞான திருஷ்டியில தெரியுது. லைட்டா இப்போ வர்மக்கலையை இவர் கையால் வரும்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார் யுவர் क्वेश्चंस. எங்களுடைய கொஞ்சம் ஏஞ்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்க. அங்க லைட் போட முடியுமா? கொஞ்சம் நைஸா போட முடியுமா? சார் கேட்டுருக்கேன். தேங்க்யூ சார். நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியிருந்து ரத்திலிருந்து யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக தாண்டில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வெளியில வாங்கி போறோம் நீங்க பண்ணல, நான் வந்து நேதாஜி வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வெளியில போகணுமா, அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா, அப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பெருமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டு குத்தம் மட்டும் இல்லைங்க. அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல், அது தாங்க முடியாம வெள்ளக்காரன் ஓடி போனதுதான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இதையெல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும் தான் சொல்லுகிறது நினைக்க கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கான் அந்த ஆள் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனம் படுத்த வேண்டும். இது ஒரு கலை படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்கு, ஒரு ஒரு கான்சியன்ஸ். வேணா செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறை நிகழ்ந்திருக்கும். தடிக்க விழுறதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்க மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாத. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்ல செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு. வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம், நாக்க ஒட்டனையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது, சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது வன்முறையை. எஸ்பெஷலி சார் வணக்கம், ரோடி ஃப்ரம் கோகுலம். சங்கர் சார், இந்த கேள்வி உங்களுக்காக. ஆஃப்டர் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோஷியல் மீடியால வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பாக்குறீங்க? பிளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் 1 ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா?
இல்லை, சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டிங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, அதான் இந்தியன் 1 வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லது தான், பண்ணாமல் வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும். கமல் சார், சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள். இந்த மாதம் 30ஆம் தேதி வந்தால் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையுது. 31 வருஷத்தில் உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும். நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, அது நிறையா இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன், போகுது மூணு படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும்? நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது. இதில் 3 அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதாநாயகனுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா 3 மரத்தை சுத்தி ஆடுறானே இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அறுற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதுல எத்தனை சத்து நீங்க படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஒரு செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும், நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு. அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி. பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டாரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ brought to this set. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்காரு. அண்ட் செட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். பொதுவாக படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் 2க்கு எத்தனை கட்டு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனார ஊர்ல இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா.
இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு, என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் முதல் தலையும் சீரும் சரியில்லைன்னாரு ஃபர்ஸ்ட். அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமா மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை? இல்ல ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது. இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்ல, அதான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது, எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறாரு, இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டினோம்னா வாழ்க்கையில நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். சங்கர் சார், இந்தியன் 1 இந்தியன் 2 எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? கமல் சார் எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க. ஏன்னா மெயின் சேலஞ்சே பார்ட் 1 வந்துடுச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவார், எப்படி அட்டாக் பண்ணுவார், எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்ட் 2 பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 20 வருஷமாக இந்த பார்ட் 2 கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது. ஆனால் கதை அமையல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று பார்ட் 1 வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை. இது பார்ட் 2 இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சங்கர் சார், ஒரு கொஸ்டின் சார். அதான் நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. நீங்கள் இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா? இந்தியன் 2க்கு அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ படம் எடுத்தாலுமே ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் இந்த 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது 2க்கான மெயினாக இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அது அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அவங்களும் அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர்.
பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம். அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்னும் போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது. சார் வணக்கம் சார். கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். தேவிமணி கேட்குறேன் சார். மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கமல் சார், நான் மட்டுமே பத்தி எடுத்திருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு. ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். நீங்க அதை மட்டுமே வந்து இப்ப மையமா எடுத்துக்கிறீங்க. Can you repeat your question please? இப்போ நீங்க மற்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், காதலன் பண்ணியிருக்கேன். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இப்ப வந்துட்டு நீங்க திரும்பி அதே பண்றப்ப இப்பயும் அந்த நீங்க பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வர நியூஸுக்கெல்லாம் பாருங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா, நியூஸ்ல இன்னும் வந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னும் போது இல்லை சொல்லிட்டாருங்க பதில். குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். தேவிமணி கேட்குறேன். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமான்னு கேட்குறாங்க. கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் இது, கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி. அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். அது நன்றி சார். அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம். ரிகார்ட்ஸ் டு தி மூவி நீங்க கேள்விகள் நான் கேட்கிறேன். சங்கர் சார், இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட உறவையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் 2 நடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப சார் அரசியல் இல்லை, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார்? நான் அப்படிலாம் இல்லைங்க. நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, Thank you very much. ஷால்மி ஹியர். சார், இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு பொதுவான கொஸ்டின். இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சார் அதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சார் அதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க எதை பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? சாரி. இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப நான் குழந்தையா இருந்தேன், அதனால தெரியல. சரி சரி. இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது. அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவோ மாறலையே, கம் பேக் இண்டியன். எவனோ திருந்தலையே, கம் பேக் இண்டியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்கில் சேரும்போது அப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு
இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன். லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான். இந்தியன் ஒன்று வந்து நீங்க வந்து சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ் எல்லாம் இப்போ இந்தியன் 2 சூப்பரா இருக்குன்னு. இந்தியன் ஒன்ல உங்களோட ரொமான்ஸும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊழல் எதிர்த்த அரசியல் ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம். இதுல இந்தியன் தாத்தாவை மட்டும் வரீங்களா, இந்தியனாவே வரீங்களா? பார்ட் 3லயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது. உங்களுக்கு இப்போ பார்ட் 3 பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவரு. ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு. அதனால நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. கடைசி கேள்வி இது. இங்க கௌஷிக் ஃப்ரம் டிடி நெக்ஸ்ட் சார். இந்த படத்துக்கு 3 ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. 3 ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் சார் இங்க சார் 3 ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒண்ணா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த 3 ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது? அண்ட் அவங்க 3 பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். 3 ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க. லைக் வந்து நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை. ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேற ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேற வேற குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம். அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்ட குட் ஜாப். லைக் சார் லாஸ்ட் கேள்வி மைக் வச்சிருக்காங்க சார். சார் வணக்கம். இந்த to your right. Yes sir. Second row. சார் 2 விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தெட்டிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக there's going to be an episode அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸில் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல், இந்த பார்ட்டில் உங்களுடைய வர்மத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பற்றி இஃப் யூ கேன் த்ரோ a little light on it, it will be very helpful. நிறைய கதையிலேயே இருக்கு, எங்க வரும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில. அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா. 2வது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை. இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை சொல்லியிருக்கலாமே, எதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் 2. அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு. அந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும். அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே, அவங்க பார்க்க விட மாட்டேங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன் சார். இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க, அதே விரலால் இன்னொரு புரட்சி ஒரு வர்மத்துல காட்ட போறாரு. அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க ப்ளீஸ்.
சார் கமல் Last question for the day. Last question, please. In the ஒன் ஃபேன் பாயா ஒரு கொஸ்டின் சார் லைக் இந்தியன் பிரான்ச்சைஸ் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் கொலாபரேஷன் வித் கமல் சார் ஒன்ஸ் அகேன் ஏதாவது பாசிபிள் எதிர்பார்க்கலாமா? இந்தியன் பிரான்ச்சைஸ் தாண்டி இன்னொரு கொலாபரேஷன் கமல் சாரோட. எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாருங்க மைண்ட்ல. வி ஆர் வெயிட்டிங் சார். எங்க பாய்ஸ் டீ வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. Thank you. Thank you. இந்த ஃபன் நோட்டோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். சார் கமல் சார், இன்னைக்கு நீங்க சேனாதிபதியா உருவெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும். அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். சார் கமல் சார் உலகநாயகன் கமலஹாசன் நாங்க வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்டு இருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல சொல்லலாம் சார். இப்போ வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே. காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் ஆயிடும். அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம். நாளை அது நடந்தே தீரும். இந்த क्वेश्चन லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுக்கு மட்டும் கேட்கலாம். பவர்கால சங்கத்துல சார் பாஸ் அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. யாரு மைக் இல்லைன்னா எந்த அவசரத்துல பேசணுமோ அந்த வால்யூல பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு, கொஞ்சம் பார்த்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? ஏறுங்க 4 நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு. அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. ஆகா அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு டயலாக சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது வந்து இந்தியன் 2க்கானது. இது பக்கத்துல தான் அந்த பில்டிங். அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி.